இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ்ல உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படியும் மக்கள் வாழ்றாங்களான்னு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம் தான் நைஜீரியாவுடைய மக்காக்கோ. தண்ணீரை தான் எப்போதும் வாழ்றாங்களா? படகால நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஆப்பிரிக்காஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்லம். நம்ம கொஞ்சம் தண்ணி வந்தாலே கஷ்டம். And so when they go to the toilet it just falls through to the water. Okay. மக்கள் வாழ்ற இந்த இடம் ரொம்பவே மோசமான நிலையில இருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நைஜீரியால வேலை வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி. அதனாலே மக்கள் இந்த இடத்தோட வாழ பழகிக்கிறது கட்டாயமாயிடுச்சு. மீன் பிடிக்கிறது தான் இவங்க செய்யற வேலை. சிலர் கைவினை பொருட்களும் செஞ்சு வாழ்றாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா இங்க கட்டி இருக்காரு பாருங்க வீடு. ஆமா, பெருசா இருக்கு. இதான் narrowest house in the world. இந்த வீட்டோட அகலம் வெறும் 5 அடி தான். அதுக்குள்ள சகலத்தை அடக்கி வச்சிருக்காரு மனுஷன். ஆள் இருக்கு, கிச்சன் வேணுமா கிச்சன் இருக்கு, பாத்ரூம் அதுவும் இருக்கு, டைனிங் டேபிள் கூட இருக்குங்க. பேலன்ஸ்ல மிஸ் ஆகி வெளில விழுந்துருச்சுன்னா நல்லா பண்ணுவீங்க. ஏகப்பட்ட மக்கள் இந்த வீட்டை ரொம்பவே ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு போறாங்க. சைனால டெட்டாங்கிற இடத்துல கோயிலை எங்க கொண்டு கட்டி இருக்காங்க பாருங்க. இந்த கோயில் 1500 வருஷம் பழமையானது. இது சின்ன கோயில்லாம் இல்ல. இதுல கிட்டத்தட்ட 40 அறைகள் இருக்கு. பெருசா ஓட்டை போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கட்டிட்டாங்க. இதோட ஆச்சரியமே மலை சரிவுல 50 மீட்டர் உயரத்துல கட்டி இருக்கிறது தான். அதனால தான் இத ஹேங்கிங் டெம்பிள்னு சொல்றாங்க. 2 மீட்டர் ஆழத்துல ட்ரில் பண்ண இந்த 27 பீம் சப்போர்ட்ல தான் இது நிக்குது. எப்படி கட்டிருக்காங்க? இப்படி யோசிச்சு கட்டிருக்காங்கன்னா உண்மையிலே ஆச்சரியம் தான். மறைக்கப்பட்ட உலக அதிசயம்னு கூட சொல்றாங்க. இப்பவே அது கஷ்டம், ஆனா அப்பவே அப்ப கட்டிருக்காங்க. பயங்கரம். இந்தோனேஷியாவுடைய டொரஜாங்கிற இடத்துல தான் இந்த வித்தியாசமான கிராமம் அமைஞ்சிருக்கு. செமையா இருக்கு. என்னது இது? கேட்டி கேசுன்னு அழைக்கப்படுற இந்த கிராமத்தோட ஒவ்வொரு வீடும் போட் ஷேப் டிசைன்ல இருக்கும். அப்படியா? இந்த டிசைனை டாங் கோனன்ங்கறாங்க. கோணையா இருக்கிறதுனால அப்படி வச்சிருப்பாங்க போல. பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு. வீடா? ஆனா இந்த கிராமத்துல இந்த மாதிரி வீடு கட்டி வாழ்ந்தது 20 குடும்பங்கள் மட்டும்தான். A locked door. Oh no, it opens. Oh, yeah, it's empty. Guys, குட்டியா இருக்கு. It feels really it feels like அழகாவும் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட எருமை மாட்டு கொம்புங்களை பார்க்க முடியும். This one here has a buffalo head on the front. Don't know if that's. அது என்னன்னா, யார் அதிகமான கொம்புங்களை தொங்க விட்டுருக்காங்களோ அவங்க குடும்பம் எல்லாரை விட ஒரு படி மேல இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக. எத்தனை எருமை மாட்டு கொம்பு! ஏதோ வீடு மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடம் ஒரு பிரிட்ஜ்னா நம்புவீங்களா? பிரிட்ஜ் தான் இது. இதோட கட்டமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அப்படி இந்த பிரிட்ஜை நடக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணவும் முடியும். வண்டிலாம் போகவே கூடாது. அட, நிறைய மக்கள் நடந்து போறாங்களேன்னு கடைகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நல்லா வியாபாரமும் ஆயிருக்கு. டூரிஸ்டர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு. அதோட எங்கேயும் காதல் படத்துல வர்ற லவ் லாக்ஸையும் பார்க்க முடியும். So we see all the locks here. இத பாக்கும்போது ஏதோ பிரிட்ஜோட ஒரு பில்லர் மாதிரி தெரியும். ஆனா இது ஒரு நாடு.
நாடா சீலாண்ட். ஆமாங்க, வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இதுதான். அப்படின்னு இவங்களே பிரிட்டன் ஒட்டி இருக்கக்கூடிய உருவாக்கிட்டாங்களா? கடல் பகுதியில இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் 27 பேர். அவங்களுக்காக பாஸ்போர்ட், 24 கரன்சி, பேர் இருக்காங்க பிளாக்னு அதுலயா? எல்லாமே இருக்கு. ஆனா அபிஷியலா இல்ல. official கிடையாது. இந்த 2 பில்லர்ஸ் இருக்குல்ல, சும்மா இவங்களே இது அதுக்குள்ள பண்ணி தங்குறதுக்கான ரூம்ஸ் இருக்கு. ஓ house, like a cross between a tree house and a diesel-soaked submarine. எப்படி First கட்டியிருப்பாங்க? up, the first-class Really? bedroom suite. It's a nice one. வேர்ல்டு வார் அப்போ மிலிட்டரி பேஸா இருந்த இடம் தான் இது. ஆ, 3 பேர் சேர்ந்து அதான். தொடர்ந்து இந்த இடத்த ரன் பண்ணிட்டே இருக்காங்க. எப்பவாச்சும் யூகே இவங்கள ஒரு கண்ட்ரி அறிவிக்கும்னு நம்பி. இந்த வீடியோவை பாருங்க. ட்ரெயின் ம். வீட்டுக்குள்ள பூந்து போகுது இல்லையா? என்ன ஆமா. ட்ரெயின் ஒரு பில்டிங் குள்ள புகுந்து போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமா. சைனால வீட்டுக்குள்ள போகுது. சாங்கிங்கிற இடத்துல தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. நிஜமா இது போதா? கிட்டத்தட்ட 19 மாடி பில்டிங். அதுல Building 6 to போகுது. 9 ஃப்ளோரை ரயில்வே ஸ்டேஷனா மாத்திட்டாங்க. ஓ மாத்திருக்காங்க ரயில்வே पीछे वाली ஸ்டேஷன். साइड से करेगी पर निकलेगी यहाँ से तो वो देखने के लिए खड़े हैं लोग। ஐயோ, மத்த train ஃப்ளோர் எப்படி எல்லாம் பார்த்தாங்க? மக்கள் வாழ்ற சாதாரண பில்டிங்கா இருக்கு. ஓ சிட்டிக்குள்ள ட்ரெயின் ரூட் அந்த இந்த வழியா ஒரு போனா floor மட்டும் எடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால இன்ஜினியர்ஸ் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. இங்க வேறு. இந்த பில்டிங் வாழ்றவங்க எல்லாம் ஜாலியா இறங்கிப்பாங்க இங்கே. ஆமா இத ஈஸியா பாக்குறதுக்குனே வந்துடலாம். ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்கன்னா பாருங்க. ஆஹா, அது ஆனா பார்க்கறதுக்கு. ட்ரெயின் சவுண்ட்ல குடி இருக்கிறவங்க எப்படி நிம்மதியா இருக்க அது முடியும்னு நினைக்கலாம். பிரச்சனை. आई 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 பாவம். ஆனா என்ன ட்ரெயின் டக்குன்னு ஏறிடலாம். ஆனா ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது 70 டெசிபிள் சவுண்ட தான் உண்டாக்கும். फाइटेस्ट ट्रेन है भाई ये। அது சாதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசுற சத்தம் தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் sound அப்ப கேட்கும். பிரச்சனை இல்லை. நம்ம ஊர் ட்ரெயின் தான் இப்ப 90s கத்துது. கிட்ஸ் கார்ட்டூன் ஃபிளின்டோன்ஸ்ல வரக்கூடிய இந்த வீட்டை பார்த்திருப்பீங்க ஆமா. கண்டிப்பா. ஆனா போட்டிகள்ல நிஜமாவே அப்படி ஒரு வீட்ல வாழ்ந்திருக்காரு. இருந்திருப்பாரா? ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 4 பாறைகளை வச்சு வீட்டை கட்டியிருக்காரு எப்படா மனுஷன். கட்டுறீங்க? இதை கட்டினது எப்போ தெரியுமா? கதை வேற. 1970ல. வா, நிஜமாவே இதெல்லாம் இப்படிப்பட்ட வீடுகளை வாழ்றாங்களா அப்படின்னா ஆமா. ஏதோ நான் பிரேசில்ல படத்துல ரொச்சிங்கோங்கிற பார்த்திருக்கேன். இடம் தான் இது. இதுல இதான் வரல பிரேசிலுடைய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஒரு biggest ஃபைட் favela. சீன் வரும். ஃபெவிலானா ஸ்லம்னு அர்த்தம். ஓ இந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வாழ்றாங்களாம். பா. ஆனா ஆக்சுவலா இங்க 25,000 மக்கள் தான் வாழ முடியும். ம்ஹும். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த இடம் எந்த அளவுக்கு கன்ஜஸ்டடா இருக்கும்னு. ம். ஏன் அதெல்லாம் நிறைய பத்தி யோசிக்காம மக்கள் தொடர்ந்து வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. இங்கே வீடுகள் வீடு கட்டி இடம் கட்டுறீங்களாடா? பத்தாம ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடுக்கி இருக்காங்க. ம். சில வீடுகள்லாம் 5-6 மாடி உயரத்துக்கு போகுது. ஐயையா. இந்த இடத்த டூரிஸ்ட சுத்தி பார்க்கணும்னா அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஆஹா. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு கம்மி. சுட்டி ஆனா இந்த போவாங்க. இடத்த சுத்தி சொல்லிடுவாங்க. ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க்க பார்க்க முடியும். இங்க நம்மளே இந்த இதுக்குள்ள போய் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. ம். நீங்க பாக்குறது ஒரு ஏஐ இமேஜ் நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இது டிபெட்ல லருன்கர்னு அழைக்கப்படுற இடம். உவா. இதுல கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ம். Caserta Larungar எப்படி Buddhist இருக்கு School. பாருங்க. அதுவும் புத்திசம ஃபாலோ பண்ற மாங்ஸ் மட்டும்தான். அவங்க மட்டும் இருக்காங்க. ஓ, எல்லாருமே வா. இதான் உலகத்திலேயே பெரிய புத்திசம் அகாடமியும் ஃபாலோ கூட. பண்றவங்களும் இங்க உவா. புத்திசமுக்காகவே இப்படி ஒரு இடத்த கட்டமைச்சிருக்காங்க. அப்ப மத்தவங்க இருக்க முடியாது. மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடுங்க ஒவ்வொன்றும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெட் பெயிண்ட் தான் இந்த இடத்த ரொம்ப யூனிக்கா காட்டுதுன்னு சொல்லுவேன். ஒரு ரெட் பெயிண்ட் தான் அது ஒரு நீங்க மாதிரி யாரும் இந்த வெறும் மாதிரி ஒரு இடத்துல காட்டுதுங்களா? தங்கி படிக்க ஆசைப்படுவீங்களா? இல்ல இல்ல. நம்மளாம் நான் என் டிசம்பர்ல ஊர்ல எடுத்துக்கிறேன். ஒரு சில நாள் தண்ணிக்குள்ள வாழவே தத்தளிக்கிறோம். ஆமா. ஆனா கம்போடியால பல கிராமங்கள் தண்ணிக்குள்ள தான் வாழ்றாங்கன்னா நம்புவீங்களா? அந்த ஆமா. இதுல காட்டின மாதிரியா? நைஜீரியா அதே மாதிரிதான் அதே இருக்கு. மாதிரிதான் இருக்கு. அது கம்பு மாதிரி இருக்கும். இங்க ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட 8 to 10 மீட்டர் ஹைட்ல தான் அது கட்டியிருப்பாங்க. அது சின்னதா இருந்துச்சு. இங்க பாரு அப்போதான் ஹைட்டா தண்ணியோட கட்டி அளவு வச்சிருக்காங்க. உயரும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஓ, தண்ணி ஏறும் போல இருக்கு அப்பப்போ. ஹைட்டா கட்டி வச்சிருக்காங்க. இவங்களோட அன்றாட வேலை எல்லாமே தண்ணிக்கு மேல தான் நடக்கும்.
ஐயையே. மீன் பிடிக்கிறது தான் இவங்களோட தொழிலே. அதனாலே இந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு ரொம்பவே பழகி போயிடுச்சு. அவங்களுக்கு பெருசா தெரியாதா இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு இப்ப நம்மளே இங்க இருந்தாலும் போறது, அப்படிதான் ஒரு பொருளை கொண்டு போறதுன்னு ஸ்கூல் போறது எல்லாமே தான். போட்ல தான். நம்மளும் இந்த இடத்துல இருந்தோம்னா சில அப்படிதான் மக்கள் இருந்திருக்கும். மிதக்கிற மாதிரியான வீட்டை கட்டி என்னடா அதுல இழுத்துட்டு வாழ்ந்துட்டு போற? இருக்காங்க. வீட்டையே எடுத்துட்டு போறாங்கப்பா. இந்த மாதிரி வீடுங்க எத்தனை இருக்கும்னு போட் நினைக்கிறீங்க? ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்காண்டா. என்னடா வெறும் ஹவுஸே கிட்டத்தட்ட போகுது. 300 வீடுகள் இருக்கு. 100 வீடு இந்த மாதிரி ஐயப்பா. மதக்கத்து இருக்கு போல. டூரிஸ்டர்ஸ் போட்டை வாடகைக்கு எடுத்து இந்த இடத்த சுத்தி பார்க்க முடியும். அடடா. சவுத் கொரியாவுடைய பன்வல் ஐலாண்ட்ல நீங்க பாக்குற இடம் ஃபுல்லாவே Purple பர்பிள் Island. கலர்ல மட்டும் தான் இருக்கும். யா. ஓ பூவா. ஆ. கண்ணுல அட்டி பிச்சு எடுக்கு. அங்க உள்ள வீடுங்க ரூஃப்ல இருந்து பிரிட்ஜ், அப்பா. கார், ரோடுன்னு பாக்குற எல்லாமே ஏன் அப்படி? பர்பிள் கலர்ல தான் இருக்கும். கண்ணை பறிக்குது. நல்லா இருக்கு. இங்க வருஷம் ஃபுல்லா பூக்குற பூ ஓ. பர்பிள் கலர் தான். அதனால சோ டூரிஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அங்க உள்ள கிராம மக்கள் பர்பிள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரோட்டுக்கே ஏதாவது அடிச்சு அதனால வச்சிருக்காங்களா? ஏகப்பட்ட இல்ல, பூ டூரிஸ்டர்ஸ் நிறைய அட்ராக்ட் இருக்காங்க. பண்ணிடுச்சு. அங்க ஸ்டாப்ஸ் போடுற ட்ரெஸ்ஸும் பர்பிள் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்க சாப்பிடுற சாப்பாடும் பர்பிள் கலர்ல தான் இருக்கு. நீங்களும் ஒரு அடப்பாவிகளா. பர்பிள் லவரா இருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இயற்கையா வாழ்றதுக்கு உருவான ஒரு இடம் தான் இந்த கேவ் சிட்டி ஆர் என்ன ராக் சிட்டி. கூடு கட்டி எரிமலை வச்சிருக்கு. மாதிரி இருக்கு. கூடு கட்டி இந்த எறும்பு கூடலாம் இருக்குல்ல அந்த ஆமா மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஈரானோட கொண்டவனுங்கிற ஓ. கிராமத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. குகைகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்த மக்கள் அவங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இந்த மலைங்க ஒரு வல்கனோட சாம்பல்ல இருந்து உருவானதுன்னு ஓ. சொல்லப்படுது. இது மலையா உருவாக கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் ஆயிருக்குமா. ஓஹோ. நம்பவே முடியல. இன்னுமே இந்த இடத்துல ஏகப்பட்ட நல்லா மக்கள் இருக்குங்க. வாழ்ந்துட்டு தான் வராங்க. இந்த இடத்த பார்க்க ஒரு டூரிஸ்டர்ஸ் எண்ணிக்கையும் இவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ம்ஹும். நீங்க பாக்குற இந்த இடம் தான் சென்டினில் டீலாஸ் எங்க புடிகாஸ். மலையா? ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மலை கீழ குட்டி இருக்கு. டவுன் தான் இது. பாரு. இத பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கிற வீடுங்கெல்லாம் பாறைங்களோட எடைக்குள்ள கட்டி இருக்கிறது. ஏண்டா ஏதா ஆச்சுன்னா கவுந்துச்சுன்னா நசுங்கிடும் அது. தைரியமா இருக்காங்க. இயற்கை எப்போதும் ஒரே மாதிரி அது இருக்காது. பார்க்க பாறைங்க பில்டிங் சப்போர்ட்ல நிக்கிற மாதிரி தெரியுது. சம்பந்தமே இல்லை. இந்த கேப்புக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க கரெக்டா. இந்த இடத்த ஒயிட் வில்லேஜ்னு சொல்லலாம். ஏன்னா மொத்த சிட்டியுமே ஒயிட் கலர்னால மட்டும்தான் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா இதெல்லாம் நல்லா மலைக்கு மேல இருக்கு. அவ்வளவு பெரிய பாறை கார்லாம் வர இருக்கு. முடியாது. ஆனா மக்கள்லாம் சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அழகி இருக்கும் அவங்களுக்கு. நீங்க ஸ்பெயினுக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. ஆஹா, அழகா இருக்கு. அபார்ட்மெண்ட்ஸ்னாலே இப்படி பெருசா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா கனடால கட்டப்பட்ட ஹாபிட்டன்ட் 67 எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தது. என்னது இது? அப்படியே கேம்ல அங்க கட்டின மாதிரி கட்டி அடுக்கி வச்ச வச்சிருக்காங்க. மாதிரி இருக்கு. லீகோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. ஓ அப்படியே உடஞ்சு விழுந்துறாது. இப்படி வந்திருக்கு ஐடியா. பாக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 12 மாடிகளை கொண்டது. இத ஆர்கிடெக்சர் ஒர்க்கோட மாஸ்டர் பீஸ்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே யாரு? ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி கார்டனும் தனி பிரைவேட் ஸ்பேஸும் கிடைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. Each unit has Oh, a terrace. We have பயங்கரமான some where ஒரு- it's private terrace, பயங்கரமான but those are studios. அது நார்மல் அபார்ட்மெண்ட்ஸ்ல கிடைக்க வாய்ப்பே இல்ல. இதுல மொத்தம் எத்தனை வீடுங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? 158 ஃபேமிலிஸ் இதுல வாழ்ந்துட்டு வராங்க. 50 வருஷம் ஆகியும் பாக்குறவங்கள இந்த பில்டிங் வியக்க வச்சுட்டு தான் இருக்கு. ஏகப்பட்ட இடங்கள்ல உள்ள வித்தியாசமான வீடுகளை பார்த்தோம். ஆனா இந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல தான். ஆமா ஆமா ஆமா. எல்லாராலும் ரொம்பவே ஆச்சரியமா பார்த்தேன். பார்க்கப்பட்ட ஸ்லாண்டிங் ஹவுஸ் தான் இது. ஆனா உள்ள எப்படி இருக்கும் கட்டட கலைஞர்கள் இவரு அது உள்ள நார்மலா இருக்கும். வெளியில பார்க்கும்போது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு அதான் தெரிஞ்சா அது ஒரு கமெண்ட் இது பண்ணுங்க. உண்டு. Scientific படி ஏதோ ஒண்ணு இதுதான் உள்ள பாட்டில் கரெக்டா இருக்கும்னு ஐலாண்ட். நினைக்கிறேன். வெளியில அப்படி கட்டிருக்கோம். ஆமா, இந்த இடம் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பாட்டில்னால உருவானதுதான். நம்ப ஐயோ. முடியல. காத்தடிச்சா போயிடாது.
ரிச்சார்ட் சோயாங்கிறவர் 2010ல இருந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி அது மேல இப்படி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 10 வருஷத்துல அதுதான் இப்படி ஒரு ஐலாண்டா உருவாயிருக்கு. இதவர் எங்க வேணாலும் ஈஸியா கொண்டு போய்க்கலாம். எடுத்துக்கலாம் அப்படியே. இதுல இவர் யூஸ் பண்றது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான். அதுல பிளான்ஸ் வளர்த்து வச்சிருக்காரு. உள்ள தங்குறதுக்கான சகல வசதிகள் இதுல இருக்கு. இப்படி கிரியேட்டிவ் யோசிச்சவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வேணும்னா டூரிஸ்டர்ஸ் இந்த ஐலாண்டை ரெண்ட் பண்ணி அதுல தங்கிக்கலாம். வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லாம் பயங்கர வித்தியாசமா கட்டியிருக்காங்க. சைனால வந்து அந்த ஒரு கோயிலே கிட்டத்தட்ட அந்த இது மலைக்குள்ள நடுவுல நோண்டி கட்டியிருக்காங்க. அது எவ்வளவு பழைய கோயில், அது பார்த்தாலே தெரியுது. இப்போ இவ்வளவு எக்யூப்மெண்ட் இருந்தே அப்படி கட்ட முடியல. கரெக்டா சின்னதா ஒரு 5 மாடி 6 மாடி கட்டினாலே கவுந்துருது அந்த பில்டிங். அப்போ உள்ளவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்னென்னமோ பண்ணி அதான் எதை வச்சுதான் அப்படி கட்டுறாங்கன்னு தெரியல. நானும் யோசிப்பேன் எப்படி கட்டுறாங்க, எப்படி மேல ஏறுவாங்க, அவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்கன்னா யோசிப்பேன். அது ஸ்டார்டிங்ல காட்டினதும் அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊர் கட்டினாங்க தண்ணிக்கு மேலேயே வாழ்றது. நம்ம தண்ணி வந்தாலே எப்படா அது போகும்ன்ற மாதிரி இருக்கும். பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாக்கடை அது தண்ணி கூட இல்ல, சாக்கடை ரெண்டாவது தான் தண்ணி. ஆமா, 2வது தான் தண்ணி. அவங்க ரொம்ப இதாக்கி வச்சிருக்காங்க. அவங்க அதை கிளீனும் பண்ணாம அப்படியே எல்லாத்துக்கும் இப்போ பாத்ரூம் போறதா இருக்கட்டும் எல்லாமே அதுலயே பண்ற ஒரு நிலைமை தான் கிட்டத்தட்ட. அதான் அதுல பழகிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. லாஸ்டா ஒருத்தர் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலே அதுதான் அக்கம் பக்கம் வீடு சொல்லல, ஒரு பாட்டுல வரும் அக்கம் பக்கம். சூப்பரா யோசிச்சு கட்டி இருக்காரு. அது எப்படி யோசிச்சாரு? இதுக்குன்னு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி கட்டி இப்படி கரெக்டா இது இப்படி அமையுமான்னு அவருக்கு எப்படி தெரியுதுன்னா தெரியல. அந்த ஜி பாட்டுல வராது அக்கம் பக்கம் அந்த இது ஞாபகம் தான் எனக்கு. அந்த மாதிரி வீடு தான் ஞாபகம் வருது. ஆனா இந்த மாதிரி குரங்கு குட்டிங்கெல்லாம் உள்ள விட்டீங்க கொளுத்தி போட்டு அந்த பிளாஸ்டிக் இல்ல அதை அப்படியே ஒரு கண்டிப்பா பண்ணிடு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்